இன்றைய ஆன்மீக தகவல். இந்த ஜோதிடர்கள் ஜாதகத்தை கொண்டு செல்லும்போது ராகு கேதுவை பற்றி அதிகமாக சொல்வார்கள். இதிலே இந்த கேது பகவானை பற்றித்தான் இன்றைய நாளிலே நாம் ஆன்மீக தகவலிலே தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். இந்த கேது பகவான் ரிஷிகளை எல்லாம் உருவாக்குகின்ற மகா ரிஷி, ஞானகாரகன். அவர் ஒரு ஜாதகத்திலே ஒருவருக்கு கேது பலமாக இருந்தால் நல்ல ஞானம் பெற்றவராக இருப்பார். அதேபோல் மோட்சம், மாந்திரீகம், ஆணவம், அகங்காரம், புண்ணிய தலங்கள் செல்லுதல், மகான்களுடைய தரிசனம், விநாயகர் வழிபாடு ஆகியவற்றுக்கெல்லாம் காரணமாக இருப்பவர் கேது பகவான். பிறப்பற்ற மோட்ச நிலையை நமக்கு வழங்குபவர், மோட்சகாரகன் என்று அழைக்கப்படுபவர் கேது பகவான். கேது பகவானுக்கு தலை இல்லை, அதனால் தலை கனவும் கிடையாது. நம்முடைய வாழ்க்கையை செம்மைப்படுத்தி ஞான மார்க்கத்திலே அழைத்து செல்பவர் கேது பகவான். கேது பகவானுடைய அனுகிரகம் இருந்தால் புகழ்பெற்ற சந்நியாசியாக, யோகியாக மாறலாம். அதேபோல் சம்சார பந்தத்திலே உள்ள சிற்றின்பத்தை விடுத்து இறைவனை அடைகின்ற பேரின்பத்தை நமக்கு வழங்குபவர் கேது பகவான். ஒருவருக்கு கேது அதிகமானால் அவர்களுக்கு அந்த தாம்பத்தியத்திலே இருக்கின்ற ஈடுபாடுகள் குறைந்து இறைவனை வணங்குவதிலே அதிக நாட்டம் உண்டாகும். அதேபோல் கேது நன்றாக இருந்தால் வாக்பலிதம் ஏற்படும். பெரும்பாலான ஜோதிடர்களுக்கு கேது வலிமையாக இருந்தால்தான் அவர்கள் சொல்கின்ற ஜோதிடம். கேது பகவானால் ஏற்படுகின்ற தோஷங்கள், புத்திர தோஷம், காலசர்ப்ப தோஷம், இந்த தோஷங்கள் கேது பகவானால் ஏற்படக்கூடியவை. சந்திரனை விழுங்கிவிட்டதால் சந்திர கிரகணம் ஏற்படுகின்றது. இதனுடைய பொருள் ஒரு மறைமுகமான பொருள் என்னவென்றால், நம்முடைய மனதை கட்டுப்படுத்தி மெய்ஞான மார்க்கத்திலே நம்மை வழிநடத்துவது கேது பகவான். நமக்கு கிடைப்பதை தடுப்பதற்கு கேது பகவானால் முடியும். ஆனால் கொடுப்பதற்கு என்று ஒன்றே ஒன்று. அந்த கொடுப்பது எதுவென்றால் உலகப்பற்றற்ற ஞானம். அந்த ஞானத்தை நமக்கெல்லாம் கொடுப்பது கேது பகவான் தான். அதனால்தான் கேதுவை வழிபட வேண்டும். கேதுவை நேரடியாக வழிபடாமல் விநாயகனை வழிபட்டால் கேது பகவானை வழிபடுவதற்கு ஒப்பு. விநாயக வழிபாடு செய்ய வேண்டும். நம்முடைய ஜாதகத்திலே ராகு கேது தசை நடக்கும்போது விக்னங்கள் ஏற்படாமல் இருக்க நாம் என்ன செய்ய வேண்டும்? விநாயகப் பெருமானை வழிபட வேண்டும். விநாயகப் பெருமானை எப்படி வழிபட வேண்டும்? தினந்தோறும் விநாயகர் கோவிலுக்கு சென்று அருகம்புல் மாலை சாற்ற வேண்டும். விநாயகப் பெருமானுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபட வேண்டும். இவற்றையெல்லாம் சரியாக செய்து வந்தால் சங்கடகர சதுர்த்தி விரதம் இருக்க வேண்டும். மாதம் வருகின்ற சங்கடகர சதுர்த்தி விரதம் இருந்து விநாயக சதுர்த்தி நன்னாளிலே அந்த சதுர்த்தி விரதத்தை பூர்த்தி செய்து விநாயக பெருமானை வணங்கினால் ராகு கேதுவினால் ஏற்படுகின்ற தோஷங்கள் நீங்கும். ஆக நமக்கெல்லாம் உயர்வான ஞானத்தையும் நல்ல ஒரு பக்தியையும் நல்ல நன்மார்க்கத்தையும் வழங்குகின்ற அற்புதமான கிரகம் கேது பகவான். மறுமுறை ஆலயத்துக்கு செல்லும்போது நவகிரக சன்னதியிலே ராகு கேதுவை பார்க்கும்போது எனக்கு நல்ல ஞானத்தை கொடு, உன்னால் நான் நல்ல ஞானம் பெற்றவனாக வாழ வேண்டும். ஞானம் ஒருவனுக்கு கை கொண்டு விட்டால் அவன் உலகத்தையே ஜெயிக்கலாம். ஞானம்தான் முக்கியமானது நமக்கெல்லாம். ஆகவே அப்படிப்பட்ட ஞானத்தை அருள்கின்ற கேது பகவானை வணங்கி எல்லோரும் எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ்வாங்கு வாழ்வோம். நவகிரகங்கள் நம்முடைய வாழ்க்கையை வழிநடத்துகின்ற அற்புதமான கோள்கள். இந்த நவகிரகங்களை கட்டுப்படுத்துவது இறைவன். ஆகவே இறைவனை வணங்கி எல்லோரும் தோஷங்கள் இல்லாமல் சந்தோஷங்களை பெற்று வாழ வேண்டும் என்று இன்றைய ஆன்மீக தகவலிலே கேது பகவானை பற்றி பார்த்தோம். கேதுவை வணங்கி ஞானத்தை பெறுவோம். நன்றி, வணக்கம்.